அன்பான மக்களே, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள். இந்த காவேரியோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு காவேரி மட்டும்தான் காரணம். காவேரிக்கு மட்டும்தான் காவேரி மட்டும்தான் காரணம்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஃபேமிலி ஒட்டு மொத்தமும் இந்த மாதிரி பேசுகிறாங்களே, காவேரி வாயை திறக்க மாட்றாங்க. காவேரி வந்து சின்ன பொண்ணு கிடையாது. காவேரிக்கு எல்லாமே தெரியும். அந்த ஃபேமிலியை தாங்கிறதே காவேரி தான். ஃபேமிலியை ஒட்டு மொத்தமாக அன்னைக்கிருந்து இன்றைக்கி வர ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்த காவேரி இப்போ அம்மா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி பெருசாக இருக்குது. இப்போ யமுனா கல்யாணத்துலேருந்து கங்காவோட பிரச்சனையிலேருந்து எல்லார் பிரச்சனைக்குமே வந்து காவேரி யார் பேச்சையுமே கேட்க கிடையாது. அவங்களால முடிவு எடுத்தாங்க விஜயை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து காவேரி ஒரு வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க அம்மா இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு காவேரி தான் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். காவேரி சொல்லணும், ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற, தாத்தா வந்திருக்காரு, தாத்தா கிட்டே ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசுகிற, அவர் எந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணார், எதுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். என்னை பேசவே விட மாட்டேறீங்க. அக்ரிமெண்ட் போட்டதை தவிர அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக எடுத்துக்காதீங்க சொல்லணும்ல. விஜய்கிட்ட என்ன தப்பு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்ட ஒரு தப்புமே இல்லைங்க. அக்ரிமெண்ட் போட்டது அந்த லைனை தவிர்த்து வேறு என்ன அவர்கிட்ட மிஸ்டேக் இருக்குது? அவர் பண்ண எவ்வளோ உதவி, எவ்வளோ நல்ல உதவி, நன்றி கெட்டது, அதெல்லாம் கூட நான் சொல்ல வரல. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாமா? அதாவது ஸ்பாட்டில் ஒரு ஆத்திரத்தில் ஒரு கோபத்தில் யாராக இருந்தாலும் சண்டை போடுவாங்க. ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, உன் வீட்டுக்கு கிளம்பு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கட்டும். ஆனால் இப்படியெல்லாம் பேசினாரே, ஆனால் எங்களை இப்படியெல்லாம் நல்லபடியாக நடத்தினாரே, எதை நாங்கள் மறக்கிறதையா அப்படின்னு கூட தாத்தா கிட்ட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவரை வந்து மதிக்காமல் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டு அந்த டைமில் இந்த காவேரி அமைதியாக இருந்தது பெரிய தப்பு. அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அந்த சாரதா பேசுனதை பற்றி என் வாயால் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?